இறை சித்தம் செய்திடு. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறான் என்றார். மார்க் 3:35. மனித உறவுகள் மிகவும் புனிதமானவை. உறவுகளை வலுப்படுத்திக் கொள்வதற்கும் பேணி காப்பதற்கும் நல்ல மனமும் குணமும் மிக அவசியம். அத்தகைய உறவுகள் மகிழ்வையும் அமைதியையும் மனித வாழ்வுக்கு கொடையாக வழங்குகின்றன. மனித உறவும் இறைவனோடுள்ள உறவும் நம்பிக்கை வாழ்வில் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்தவை. இயேசுவின் பார்வையில் இந்த உலகம் சகோதரத்துவ உறவுக்குள்ளான ஒரே குடும்பம். அந்த குடும்பம் இறை சித்தத்தை நிறைவேற்றி இறைவனோடுள்ள உறவில் வளர வேண்டும் என அவர் விரும்பினார். இயேசுவின் அடையாளங்களும் நோயுற்றவர்களை அவர் குணப்படுத்திய அற்புத செயல்களும் யூத சமய தலைவர்களுக்கு பெரும் சவாலை ஏற்படுத்தியது. வேதபாரகர் அவரை பார்த்து பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டு பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். அவருடைய தாயாரும் சகோதரரும் வந்து அவரை அழைத்து கொண்டு போக அவரிடத்தில் ஆள் அளித்தினார்கள். அவர் அவர்களுக்கு பதிலாக, யார் எனக்கு சகோதரர், யார் எனக்கு தாயார், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனை எனக்கு தாயும் சகோதரருமாய் இருக்கின்றார்கள் என்று குறிப்பிட்டதோடு தன் உடன் அமர்ந்திருக்கின்றவர்களை பார்த்து, இவர்களே என் தாயும் சகோதரரும் என்று குறிப்பிட்டு சொன்னார். கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக வந்தவர் இறைமைந்தர் இயேசு கிறிஸ்து. அதனையே சீடர்களுக்கும் தன்னை பின்பற்றி வந்த மக்களுக்கும் கற்றுக் கொடுத்தார். தான் கற்றுக் கொடுத்தவைகளில் நிலைத்திருப்பதற்கும் போதித்தார். நான் உங்களுக்கு கற்பிக்கின்ற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராயிருப்பீர்கள். ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வோர் அவர் சித்தம் செய்து அவரோடு உள்ள உறவை வலுப்படுத்திட அழைக்கப்பட்டவர்கள். அன்புடன் வாழ்வதிலும் வேறுபாடுகளின்றி அனைவருடன் நல்லுறவில் வாழ்வதிலும் ஒருவருக்கொருவர் மன்னிப்பதிலும் கருத்துடனே வாழ்வதே கிறிஸ்தவ வாழ்வு. ஆண்டவர் கிருபையாய் நமக்கு தந்திருக்கின்ற இந்த மனமாற்றத்தின் காலங்களிலும் அவர் சித்தம் செய்து உறுதியான உறவில் வளர நாம் முயற்சிப்போம். அவர் தம் பேரருளை நமக்கு அருள்வாராக. ஜெபம். அன்பு ஆண்டவரே, உம் சித்தம் செய்து வாழ்வதே உமது விருப்பம் என்பதை உணர்ந்து வாழ்ந்திட இறை ஆசி பெற்றிட அருள் புரியும். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும். இறை சித்தம்